ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் இதில் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டாலும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நைட் டிரைவிங், நைட் விசிபிலிட்டி அவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஹெட்லைட் விசிபிலிட்டி மட்டும் காமிச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ரைடு தாங்க போகிறேன். ஃபுல்லாக வந்து ஓட்டு தான் போகிறேன். நான் எந்த ஒரு இதுலேயும் பேச போகிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து லோ பீம் விசிபிலிட்டி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டார்க்கான போய்க்கலாம். இது வந்து லோ பீம். உங்களுக்கு மொபைலில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஹை பீம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை பீம். இது வந்து ஹை பீம் அங்கே அடிக்குது. ஆனால் வந்து த்ரோ வந்து நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த ஃபோக்கஸுங்கிறது வந்து இதில் சுத்தமாக கிடையாதுங்க. ஆப்போசிட்ல யாரும் ஹை பீம் போட்டு வந்தாங்கன்னா நம்ம லைட் வந்து சுத்தமாக எரியுதா என்ன அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக விசிபிலிட்டியே கிடையாது. கேமராவில் மேபி வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா தெரியலாம். ஆனால் வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த வண்டி வருது, எனக்கு ரோடே சுத்தமாக தெரியல. சரி, ஓகே, இவ்வளோதாங்க டியூக்கோட இது. ஓகே, நான் அப்படியே உங்களுக்கு நான் ரைட் ரிவ்யூ அப்படியே பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஓட்டுறேன் அப்படிங்கிறத. ஓகே, பாய், கன்டினியூ பண்ணலாம். ஒருத்தரும் வந்து இது பண்ணல, ரெஸ்பான்ஸே பண்ணல. சாமி சரணம். என்ன பண்றது? நேற்று பதயம் பெங்களூர். இது என்ன ஒரு நாள் தள்ளியே? மேபி கோபி பரவலி இது வார்த்தா இருக்கும். இங்கே வந்துட்டோமா? காளிதாஸ், ராமதாஸ், மேபி இதாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோபியோடு பார்ப்போம். கொடிவேரி அணை இதுவே தான், கடம்பூர். ஓகேங்க. ரேஞ்ச் வந்து 120 காமிக்குது. 20 கிலோமீட்டர்ஸ் பற்றி ரிசர்வ் வந்துடும். மேபி நான் இப்போ போட்டு பிரிச்சு தான் வந்தேன். மேபி நான் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சிட்டி தாண்டக்குள்ளே ரிசர்வ் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் சரியா நீங்க பாருங்க, இந்த இத்தனை லைட் வந்து இந்த சிட்டியில் தேவையா? அவரு இந்த சிட்டி வேணா 150 போறாரு. 36 AJ 1234 நம்பர் மார்க். பாப்பா கையப்பட்டாரு. ஆமா, ஏதோ கீழே விழுந்துச்சு தீயாட்ட. இல்லையா போகணும் தெரியலையே. கோபிக்கு தப்பு பண்ணிட்டோம். அந்த சைடு போயிருக்கணும். இதுவும் கொடுப்பனான்றாரு. முட்டுவோம் அவனும் கொடுப்பான் அப்படின்றாரு. ஆட்டோக்காரர் சைட்லேயே வந்துட்டு இருக்காரு. சக்தி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். கோபிக்கார் எதில் போகணும்னு தெரியல. பண்ணாரி சத்தியமா கோபிக்கு எதில் போகணும்னு தெரியல. ஓ, ஒரு பாத்துக்காரர் கட்டப்படுவோம். அக்கா, கோபிக்கு எதுலக்கா போகணும்? கோபி இதுல போகணுமா? தேங்க்ஸ்க்கா. ஓகே, இருப்பா இது. ஓகே, கோபி இதுல போகணும்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து நீ கோபி இதுல போகணும்னு தெரியலையே. ஸ்ட்ரீட் ரோடா தான் இருக்கும். லேடிஸே இருக்காங்க மொத்தத்தை. இவ்வளோ பொண்ணுங்களா இருக்காங்க. பசங்க யாராச்சும் இருந்தா அந்த நல்லா கேட்போம். அண்ணா, கோபி எதுல நான் போகணும்? ஓகேண்ணா. ஓகே, சரி, இந்த ரோடு தெரியும். காலையில தான் வந்தேன். நான் எனக்கு கூகுள் மேப்ஸ் வந்து வேற வழியா கூட்டு போயிடுச்சு. அது வழியா திருவள்ளூர் ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வழியா கூட்டு போயிடுச்சு. 15 minutes later. இந்த ஊர் பேர் தான் அவினாசி பிரிவு, கோயம்புத்தூர் பிரிவு எல்லாமே சொல்லுவாங்க. ஏதாவது சின்ன கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. இந்த ஊர் என்ன அவ்வளோ ஃபேமஸா சொல்றேன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியல. கோபிலேருந்து யாராச்சும் அந்த ஊர்ல இருந்து யாராச்சும் பாட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊர் வேறு பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த ஊர் பேர் அலுக்குழி. அலுக்குழி கிடையாது, மூலவாய்க்கால். இந்த ஊர் பேர் மூலவாய்க்கால். அதே தாண்டோம்னா அலுக்குழி. அலுக்குழி தாண்டி தான் மூலவாய்க்கால் நினைக்கிறேன்.
இதுக்கு அடுத்து கலிங்கம். கலிங்கம் வந்து உள்ள கொஞ்சம் போகணும், பட் கலிங்கம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா பங்களாபுதூர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபியில் ஏரியாலாம் தெரியும். இதான் பங்களாபுதூர் பிரிவு. மணி செமையா போகுது. கிராண்ட்ஸாவா செம லென்த்தா இருக்கு பாரு. குட்டியா ரொம்ப நல்லா இருக்கு. நைட் லுக்ல டென்ட் அடிச்சு வச்சிருக்காரு கிளாஸ் எல்லாம். ஓ அதெல்லாம் அப்படியே கிடைக்கிறாரு. நம்ம வண்டி இன்னும் 100 கிலோமீட்டர் சேஞ்ச் காட்டுது. நீங்க கோபியில ஒருத்தரையுமே காணும். செம்ம ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலி இந்த இடமா சரியான டிராபிக்கா இருக்குங்க. நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு நாளைக்கு. கோபி செட்டிப்பாளையம் என்டர் ஆயிட்டோம். ஆச்சு தாண்டிட்டோம். தயவுசெய்து சொல்றேன், யாரும் இந்த மாதிரி ஓட்ட வேணாம். நான் வந்து சரி ஒரு கண்டென்ட்டா எடுப்போம் அப்படிங்கிற தான் இது வந்து ஓடிட்டு இருக்கேன். லாஸ்ட் யாரும் பண்ணாதீங்க. அது நமக்கும் சேஃப் இல்ல, நம்ம சுத்திக்கிறவங்களுக்கும் சேஃப் இல்ல. அதுலயும் எஸ்பெஷலி வந்து இந்த வீடியோ வந்து குட்டி பசங்க யாராச்சும் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாக்காதீங்க. அவ்வளவுதான், பாக்காதீங்க ஓரளவுக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளை பார்த்து இந்த மாதிரி வீடியோ பார்க்காதீங்க. சேனல் பார்க்கலாம்னு சொல்ல, இந்த மாதிரி கண்டென்ட் அந்த மாதிரி வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்குள்ள வந்து அந்த ஆண்ட்ராய்டு வந்து அதே ஒரு மாதிரி நம்ம வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு யூடியூபர் பிடிக்கும். ஒரு நான் சின்ன பையனா இருக்கல, ஐ மீன் ஒரு 10th படிக்கல, 10th 11th படிக்கல. அப்ப வந்து மதியம் மதிஜா மிஸ்டர் ப்ரோ நான் வந்து S1000 வச்சிருந்தாரு. என்னன்னா பழைய S1000, இந்த ஒரு கண்ணு வந்து இப்படியே ஒன்று, ஒரு கண்ணு ஒரு ஏசிமெட்ரிக்கல் இதுல இருக்கும் ஷேப்பு. அதை வச்சுட்டு அந்த தொப்பூர் ரோட்ல ஒரு மினி கூப்பர் கூட வந்து ரேஸ் போட்டிருப்பாரு. எனக்கு அது சரியான இன்ஸ்பிரேஷன். உண்மையிலேயே இந்த மாதிரி நம்ம ஒரு பைக் வாங்கி ஓட்டோம்டா அப்படின்னு. உண்மையிலே அந்த நான் என் சேனல் தனியாக அந்த சேனல் ப்ரொமோட் பண்ணிருக்கேன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து அதான் ஒரு ரைடிங் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி அப்பெல்லாம் இப்ப வந்து சூப்பர் பைக்ஸ் வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க. சூப்பர் பைக்ஸ் வாங்கினா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு கொஞ்சம் காசு ஏற்றி வச்சு இஎம்ஐ பண்ணா வாங்கிடலாம். பட் ஆனால் அப்ப வந்து ரொம்ப ரேர் சூப்பர் பைக் பார்க்கறதுனா, ரொம்ப 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 ரேரு. யாரோ ஒருத்தங்க ஒரு ஊருக்கே ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில அதனால வந்து அந்த சூப்பர் பைக்கே வந்துட்டு போட்டு அப்படி பிரி இப்பெல்லாம் ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா இருக்கு. அப்போ வந்து சரி எப்பன்னு தெரியல, எனக்கு ஒரு 3 years முன்னாடி இருக்கும். நான் கன்ஃபார்ம் 3 to 3 years இல்லை, நான் 10th நான் காலேஜ் 4 years முடிச்சு கன்ஃபார்ம் அந்த வீடியோ ஒரு 4 years வச்சிருக்கோம். 11th 12th படிக்கல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இப்போ காலேஜ் 4 years இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஐ இன்ஜினியரிங் கிராஜுவேட் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மட்டும் உள்ள யாருன்னா இனோவேஷன் பிளஸ். அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்ட்டி பைக் ரைடர் இருந்தாரு அவரு. அப்புறம் வந்து செரி விலாக்ஸ். நீங்க 3 பேரும் லாக்டவுன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தனே. நீங்க 3 பேரும் குரூப்பா ரைடு போவாங்க, அதை பார்த்துட்டு இருப்பேன். செமையா இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு அந்த நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி மோட்டோ விளாக்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு தெரியாது. அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கம்யூனிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா போய்க்கலாம். அந்த ரோடு எம்டி ப்ரோ போங்க. ஏன் பிரேக் பிடிச்சு போறாருன்னு தெரியல. அன்வான்டா சிட்டிக்குள்ள பிரேக் பிடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். முன்னாடி வரீங்க, அவர் எம்டி கார் வந்தாரு. ரோடு வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு, நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனா பிரேக்க பிடிச்சிட்டே இருந்தாரு. ஸோ அதான் சரி நம்ம முந்தறது சேர்த்து அவர் போட்டு சடனா பிரேக்க பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம்.
கரெக்டாக 8 o'clock வந்து நான் போயிடுவேன் நினைக்கிறேன் வீட்டுக்கு. ஆக்சுவலி எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம். ஆனால் வந்துட்டு நான் இப்போ ஊரில் இருக்கிறங்காட்டி நான் இப்படி இருந்து வந்துட்டு நான் இப்படி போயிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து அங்கே ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 சம்திங் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6:15 கிளம்பணும். இப்போ வந்து 7:30, அதாவது 1 hour 15 minutes வந்து கோபி வந்திருக்கோம். ஐ மீன் 6:15 கிளம்ப விட்டாங்க. நடுவில் வந்து ஒரு காஃபி குடிச்சாங்க. காஃபி குடிச்சிட்டு அதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 minutes ஆயிடுச்சு. எங்கே இருந்தாலும் சரவணம்பட்டி. அப்போலாம் அன்னூர் வரைக்கும் சரியான டிராஃபிக், ஓட்டவே முடியல நான் பைக்கு. அப்போ ஏதோ கொஞ்சம் சன்லைட் இருந்தங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லாம ஓட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு எதுவுமே பேசல. ஓகே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் பிரேக் பிடிச்சி நல்லவன்னு சொன்னா நீ என் திட்டையா? நீ அங்க போற அப்படிங்கிறக்கா முன்னாடி வரவே கூடாதா? சரி, நான் ஒரு நம்மளே பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் நம்மளை வந்து மாத்திடுறாங்க. என்னன்னா நீங்க வந்து ஹை ஸ்பீடு போறீங்கன்னா யாரையும் டெய்லிங் பண்ணாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸா நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா நினைச்சாலும் சரி, இல்ல போடா கிரிஞ்சு பூமரே அப்படின்னாலும் சரி, சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். யாரையும் ஒரு டெய்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாலும் சரி, இல்ல வந்துட்டு அவங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, டக்குனு அந்த கேப் அடிச்சிருவாங்க. நீங்க கேப் அடிக்கும் போது உங்களுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் இருக்காது. அடுத்தது இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, இன்னொரு அட்வைஸ் இல்ல, ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, சிட்டிக்குள்ள ஐபீம் போடாதீங்க. ஆர் ஒன் வேல ஐபீம் போடாதீங்க. சாரி, ஒன் வேனா ஆப்போசிட்ல வரும்ல, டூ வேல ஐபீம் போடாதீங்க. ரெண்டு தான். இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணாலே சேஃபா வீட்டுக்கு போயிட்டு சேஃபா வரலாம். மூணாவது என்னன்னா, ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் நின்று ரோடெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பண்றது, பின்னாடி திரும்பி பார்த்து கிராஸ் பண்றது, ஓகே அது வந்து ஏன்னா வந்துட்டு சித்தோரான்னு தெரியல, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரோடு. ஆனால் செமையா இருக்குது ரோடு. நான் சென்னையில ஓட்டுற ஃபீல் வருது. சென்னையில இதே மாதிரி தான் இருக்கும். அந்த கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும். ஆனா வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பெருங்கலத்தூர் ரோடு. அந்த அவுட்டர் பைபாஸ் பெருங்கலத்தூர்ல இருந்து அப்படியே ஏறி உங்களுக்கு அவுட்டர் பைபாஸ் போகணும். அந்த பைபாஸ் பேரு சாரி பெருங்கலத்தூர் இல்ல, வண்டலூர்ல இருந்து. என்னடா அது நான் கூட இன்னமும் ஒரு கிராஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். உயிரை கொடுத்தேன் உன்னில் நானும் கொஞ்சம் தப்பு தப்பா தான் பாடுவேன், ஆனா பாடுவேன். சரி, ஓகே, நான் அப்படியே கூகுள் மேப்ஸ் போட்டு நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்பதான் அந்த டோலே வருதா. ஐ மீன் இதை வந்து நான் டோல்னு வந்து நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இது டோல் கிடையாது. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா காங்கிரீட்ல பில்ட் பண்ணிருக்காங்க. காங்கிரீட்ல பில்ட் பண்ணாலே மேக்ஸிமம் ஃபியூச்சர்ல டோல் வரும் இந்த இடத்துல. இந்த இடத்துல நோட் மை பாயிண்ட் ஆர் நோட் மை வேர்ட்ஸ். அப்படி ஸ்ட்ரைட்டா போனா கவந்தப்படிங்க. நம்ம கவந்தப்படி போய் சுத்த வேணாம். நம்ம வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அந்த ஷார்ட் கட்ல திரும்பிடலாம். மேக்ஸிமம் அந்த ஷார்ட் கட் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்ல, நீங்க வந்து இந்த ஷார்ட் கட் தாங்க. ஆப்பகுடல் 9 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து ஆப்பகுடல் போய் தான் போகலாம். இந்த ஊர் பேர் வந்து என்ன, மாரப்பாளையம் பிரிவு. மாரப்பம்பாளையம் பிரிவு. கட்ட போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த லைட் வந்து இந்த மாதிரி தனி ரோட்டோட சூப்பரா தெரியும். சூப்பரா விசிபிலிட்டி சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ஆப்போசிட்ல யாராச்சும் இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா சுத்தமா விசிபிலிட்டி இருக்காது. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 LED இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். அங்க இன்னும் ஒரு ஆக்சுவலி வந்து மொத்தமாவே 4 LED தான்.
பழைய ஜென் டூ டூ டியூக்ல வந்து 6 6 பேக் எல்இடி வரும். ஆனா வந்து இதுல வந்து 4 தான். இது ஒரு டவுன் கிரேடா அப்கிரேடா என்னன்னே தெரியல. நான் பாட்டுக்கு மறுபடியும் பூச்சி 2 பூச்சி. நான் பாட்டுக்கு திரும்பிட்டேன். ரோடெல்லாம் பார்க்கவே லைட்டா டெரரா தான் இருக்கு. பல்லு விடுது, யாருமே இல்லை ரோட்ல. இப்ப எவனா எனக்கு குறுக்காட்டினா கூட என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு வீலிங்க தூக்கி அவனுக்கு ஒரு பயத்தை காமிச்சானா போவான். இப்போ இவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ல வந்து சிக்னல் பாஸ் பண்ணி வரோம். ஒருத்தன் வரான்டா, நீங்க ரோட்ல ஆமாங்க சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த மட்டும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு வந்து பர்சனலா வந்து ஆச்சு, நடந்துச்சு, அதை தான் ஷேர் பண்றேன். பொய்யெல்லாம் கிடையாது, எங்கேயும் படிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, பர்சனல் விஷயம். என்னன்னா, யாரப்பா நீங்க, நான் விடவே மாட்டேன். என்னன்னா, நான் வந்து வால்பாறை ட்ரிப்பு போயிட்டு வந்துருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சி வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போய் காலையில் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே எல்என்ஜி பைபாஸ் சரி பொள்ளாச்சி போய் அப்படி போனோம். பட் ஆனால் சாயங்காலம் வரையில் வந்துட்டோம்னா லேட் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு. அவங்க பொள்ளாச்சிலேயே மணி வந்து 10 ஆயிடுச்சு. ஒரு 9:30 சம்திங் இருக்கும். சரி, நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பூர் அவன் சேதுன்னு சொல்லிட்டு அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். நான் பார்த்தா சொல்றேன், பசிகா சொல்லி அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். நானும் சரி பொள்ளாச்சி நம்ம இப்படியே திரும்பி பல்லட வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நாங்களே இப்படியே திரும்பிட்டோம். மிச்சம் 2 பைக் மொத்தம் 4 பைக்ல போனோம். மிச்சம் 2 பைக்ல வந்து அப்படியே அவங்க சைடா போயிட்டாங்க. 2 பேரா பேரா பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுல வந்து என்னன்னா, ஒரு பல்லடம் ஐ மீன் அந்த பொள்ளாச்சியில் தாண்டி நல்லா ஒரு பொள்ளாச்சியில ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கொஞ்சம் கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. கிராமம் மீன்ஸ் கிராமம் கிடையாது, ஒரு காடு. 2 சைடு, இந்த சைடு ஊர் இல்ல, இந்த சைடு ஊர் இல்ல, ஊரே கிடையாது. மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் பொள்ளாச்சி, 10-15 கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சினா மறுபடியும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஊரே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள, அந்த மாதிரி ஒரு, ஆனா வந்து ரோடு நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான். அப்போ வந்து வண்டியை வந்து இண்டிகேட்டரே போடல. இந்த நேரத்துக்கு ஒரு ஓவர்டேக் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. வண்டி வந்துட்டு ரோட்ல வந்து இண்டிகேட்டர் போட்டு லைட் எரியிற மாதிரி போட்டு இப்படி இந்த இடத்துல என் கை தெரியாது தெரியல. இப்ப இந்த இடத்துல ஓரமா ரோட்லயும் வந்து வண்டி வந்து ஆப்போசிட் சைட்ல, இப்ப வர வண்டினா அந்த சைடு தானே விழுகணும். இந்த சைடு வந்து இந்த சைடு போட்டாங்க. போட்டு ரோட வந்து லைட் அடிக்கிற மாதிரி கீழே போட்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணி லைட் அடிக்கிற மாதிரி போட்டாங்க. யாராச்சும் வந்து ஐயோ பாவா அப்படி சொல்லி தூக்கலாம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்து பாக்குறேன். இப்ப வந்து இந்த போஸ்ட் தான் வந்துட்டு பைக் கிடக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி இவ்வளவு தூரம் இந்த போஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலேயே கீழே விழுந்தவங்க இருந்தா அவங்க ஓடி போய் தூக்கிருக்கணும். பட் ஆனா நாங்க மேபி அந்த இடத்துல வந்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் பைக்கு நிறுத்திருந்தேன்னா என்கிட்ட என் மொபைலு காசு, பைக்கை மேபி திருவாங்கன்னு தெரியல, ஒரு சிலவங்க அதையும் தூக்குவாங்க. என் மொபைலு என் காசு எல்லாத்தையும் வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க போய் ஒரு ரிஸ்க்ல மாட்டாத மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போலீஸ்க்குலாம் கால் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து இதா இருக்கு, நீங்க அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே. ஆக்சுவலி அதை பார்த்துட்டு ஐயோ உண்மையிலேயே அவர் விழுந்திருந்தாருன்னா கூட அவங்க போலீஸ் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு ட்ராப்பா இருந்துச்சுன்னா போலீஸ்க்கே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில போலீஸ்க்கு வந்து தெரியும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ரெகுலரா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவங்க விழுந்தாங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சிடுவாங்க. மித்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் இதுவும் நடக்காது. பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் பஸ் சரிதா? ஜாக்ஸ்பேரோ எங்கேயுமே எழுதல. சேவ் ரெயின் வாட்டர் வந்து எழுதிருக்காங்க. ஓ, இந்த குளிக்கு இவ்வளோ ஸ்லோ பண்றாங்க. நான் கூட ஸ்பீட் பிரேக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஜஸ்ட் ஒரு பைப் லைன் போடுற குடி தான். ஸோ இதோட வந்து 3வது டைம் காலையில இருந்து இதை போய் ஷோரூம்ல கேட்டே ஆகணும். எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா ப்ரெஷர் ஆகுது. இந்த மாதிரி விழுந்துச்சு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு குயிக் ஷிஃப்டர் சரியாவே ஒர்க் ஆகுதுங்க. என்னடா ஆகுது, நான் கூட ஏதோ குழந்தைகிட்ட தூக்கிட்டு வராருன்னு பார்த்தா அதான் சொல்லிட்டு ஏதோ வாழை மட்டையோட தூக்கிட்டு இருக்காரு. பின்னாடி வரேன் கார்காரனா ரோடே எங்க இருக்கு, ரோடே தெரியல. ஐபிஎம் பட்டதுல இந்த மாதிரி ஃபாஸ்டா வந்தா சொல்லிடுவேன். இப்போ போயிட்டு வர மறுபடியும் போயிட்டு இப்ப கார் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் ஃபேமிலியா வெளியே போகணுங்க. அது வேற ஒரு பெரிய விஷயமா கிடையாது எனக்கு. நான் என்ன ஓட்டிடுவேன். பட் ஆனா எப்படி சொல்றது,
போயிட்டு சடனாக கிளம்புற மாதிரி இருக்கும். போயிட்டு சாப்பிட்டு சடனாக கிளம்புற மாதிரி இருக்கும். போயிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock அப்படி ஆயிடும். நேற்றும் போனோம் வீட்டுக்கு வரக்கு 2 o'clock அப்படி 1:15 கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கும் அதே டைம் தான் ஆகும். சரி, ஒரே நிமிஷங்க. எம்டி நல்லா இருக்குங்க உண்மையிலேயே பார்க்கறக்கு. R15 கூட R15 நல்லா இருக்கு. ஆனால் எம்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கு. நல்ல மைலேஜ் ஆத்திரம். அந்த ஓனர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாமல் இருந்தால் ஓகே. சொல்லப்போனால் கேடிஎம் எல்லாம் சப்பரின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கேடிஎம் வச்சுக்கிறவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. இந்த இந்த யமகா தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் இதாக வந்துட்டுருக்காக்கா. வந்துட்டு நான் யமகா பிடிக்கிற பசங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன்னு உங்களை சொல்ல கிடையாது, அந்த மாதிரி பேசுவாங்க தெரியுமா, அவங்கள தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் யாரையும் வந்து குத்தி காமிக்கவே இல்லை. R15 வச்சுட்டு எஸ்பெஷலி இந்த V4 வச்சுக்கிறவங்க கூட விட்டுருலாங்க. இந்த V3 வச்சுக்கிட்டு அதுவும் இந்த ஓகே நான் சொன்னால் அப்புறம் கடைசியில் ப்ரோ உங்கள்கிட்ட காசு இருக்கு நீ புதுசு வாங்குவ, இல்லாதவங்க செகண்ட்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிரும். அதனால் எதுவுமே சொல்லுங்க. அவங்க பைக் சூப்பர் பைக். மித்தவங்க பைக்கை வந்து கேவலமாக இழிவுபடுத்தி பேசாமல் இருந்தால் போதும். இப்போ நான் என் வண்டி வச்சிருக்கேன்னா என் வண்டி நல்ல வண்டி. நான் இதை பற்றி எவ்வளோ வேணால் புகழ்ந்து பேசிக்கலாம், எவ்வளோ வேணால் மைனஸ் சொல்லிக்கலாம், எவ்வளோ வேணால் நெகட்டிவ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் என்ன மைனஸ் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 10,000 கிலோமீட்டர் இதுக்கு அப்ராக்சிமேட்லி 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நியர்லி. ஆனால் இந்த வண்டியை சும்மா கண்ணில் மட்டும் ஐயோப்பா இங்கே பாடுறா ஃப்ரண்ட்ல இந்த இது கயிறு குச்சி எனக்கு சுத்தமாக கண்ணே தெரில, வந்து முட்டியிருப்பேன். கண்ணில் மட்டும் பார்த்துட்டு அந்த வண்டியா வேஸ்ட்டு, R15 தான் மாசு, MT தான் மாசு, டியூக்கெல்லாம் ஓரமான்றோம். டேய் நீ முதல்ல டியூக் ஓட்டியிருக்கியா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்கிற கேடிஎம் ஓட்டிட்டு நான் என் ஃப்ரெண்டு MT-15 வச்சுருக்கான் ஒருத்தன், அவங்க அண்ணா பைக் வச்சுருக்கான். நான் ஓட்டினேன். மேபி நான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து 390 ஓட்டிகிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கல 4th இயர் படிக்கல 390 ஓட்டிட்டு இருந்தேன். RC 390 ஒரு வீடியோ போடுவோம் தெரியுமா, நான் 4th இயர் ஃபுல்லாக அதான் ஓட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. 390 ஓட்டிட்டு இருக்கல அந்த MT ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட அண்ணா வச்சிருப்பாங்கன்னு சொல்லி 8 வருவான். அவனும் RC தான் வச்சிருக்கான், பட் அவங்க அண்ணா MT வச்சிருக்காங்கன்னு சொல்லி 8 வருவான். 8 வரையில ஓட்டர் கொடுப்பான், மச்சா ஓட்டுறா அப்படின்னு. ஐ மீன் அப்பப்போ கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது அந்த வண்டி ஓட்டுவாங்க. எனக்கு வந்து ஒரு சத்தம் மட்டும் தான் வருமே தவிர வண்டி வந்து போற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. வந்து வண்டி உருன்னு அந்த ரேவ் மட்டும் தான் ஆகும். இப்போ இந்த வண்டியுமே வந்து எப்படி ரேவனா கொஞ்சம் இப்படி அந்த புல்லு வந்து லைட்டா வச்சிருக்கு. 390 அளவுக்கு இல்லைனாலும் புல்லு வந்து லைட்டா வச்சிருக்கு. 30 PS ஆஃப் பவர் அதுக்குண்டான இது இருக்கும். ஆனா வந்துட்டு ஆஹா பேஸ்ட் மாதிரி வேஸ்ட். ஓகே, அட் லாஸ்ட் கன்க்ளூட் என்ன பண்றேன்னா எல்லா பைக்கும் நல்ல பைக் தான், ஓனர்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணாம தான் போதும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்த வண்டி வாங்குவான், அவன் வண்டியை போய் நல்ல வண்டி இல்லை மோசம் அப்படின்னு சொன்னா அது மேலே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவனோட ஒரு ஹை சிசி பைக் வச்சுட்டு கம்பேர் பண்ணாலே அது தப்பு தான். உன் லெவல் என்ன என் லெவல் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு லோ சிசி பைக்கை வச்சு ஐசிசி பைக்கை வந்து ஒரு மாதிரி கம்பேர் பண்ணால் உண்மையிலேயே வந்து காசு போட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இஎம்ஐயில் வாங்குவாங்க. இஎம்ஐலாம் மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள் இஎம்ஐயில் தான் வாங்குறாங்க. நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துடும். அப்புறம் இஎம்ஐ கஷ்டப்பட்டு கட்டுவோம், சந்தோஷமா வந்துட்டு போட்டோம். இதான் நான் சொல்ல வர்றது. யாரையும் வந்து இதாக பேசாதீங்க. இந்த மாதிரி எத்தனை லைட் அடிச்சாலும் ஃப்ரண்ட்ல இருக்கிறவரே தள்ளி போய் நிற்கிறாரு, அவன் ஆப்போசிட்ல வரவங்க வந்து இதே பண்ண மாட்டாங்க. ஓகேங்க, நம்ம வீடு வந்துருச்சு. நான் வந்து அப்படியே இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். I just wanted to say thanks.